ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, தொழில் எப்படி இருக்க போது, குடும்பம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட போது, அந்த தொந்தரவுகள்லேருந்து நீங்கறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு நீங்க செய்யணும், இந்த வாரத்திற்கான ஒரு அதிர்ஷ்டம் தரும் பொருள் என்ன அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியா இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு அறிவும் தெளிவும் சேனல். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி. பஞ்சமஸ்தானத்துல புதாதித்ய யோகம் அமையறதும், சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெறதும் உங்களுக்கான நன்மைகளை அதிகரிக்க போது. நீண்ட நாட்களா நிலுவையில இருந்து வந்த பண வரவு அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். சேமிப்பு கூட போது. சுப காரியங்களுக்கான அத்தியாவசிய செலவுகளும் அதிகரிக்க போது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இணக்கமான சூழலும் ஏற்பட போது. உடன் பிறந்த சகோதரர்களோட ஆதரவு உங்களோட மன அமைதியை அதிகரிக்கும். உறவினர்கள்ட்ட ஒற்றுமை பலப்பட போது. நண்பர்களோட தக்க சமய உதவி அப்படிங்கிறது உங்களோட கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற போகுது. தொழில் வியாபாரத்துல புதிய விரிவாக்க திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வெற்றி தரும். கூட்டு தொழில் முன்னேற்றம் அடைய போது. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளோட பாராட்ட பெற போறீங்க. பணிகள்ல வேலைப்பளு இருந்தாலும் வருமான உயர்வு அப்படிங்கிறது உங்களோட மனதுக்கு நிம்மதி தரும். என்ன மாதிரியான உபாதைகள் வரும் இந்த வாரம் அப்படின்னா உடல் அசதி, தலைவலி, கண்ணெரிச்சல் இந்த மாதிரியான உபாதைகள் தோன்றி மறையலாம். தினமும் காலையில செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாம சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா அரளிப்பூ. ரிஷபராசி. முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானும் லாபஸ்தானத்துல சனி பகவானும் சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இது அமையும். எதிர்பாராத வழிகளில் தனவரவு பெருகி பழைய கடன்கள் எல்லாமே அடையும். வீடு வாகன பராமரிப்புக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய காலமா இது இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்க போது. தாயாரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டு அவருடைய ஆசி கிடைக்க போது. உறவினர்கள் நண்பர்களோட சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்க போறீங்க. பொது வாழ்க்கையில உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாக போகுது. வியாபாரத்துல வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபம் பெறக்கூடிய காலமா இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். உத்தியோகத்துல விரும்பிய இடமாற்றம், நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு கூட கிடைக்க போகுது. மறைமுக பே மறைமுக போட்டிகளை சமாளிச்சு முன்னேற போறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான உபாதைகள் இந்த வாரம் வரும், அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். செரிமான கோளாறுகள், வயிற்று உபாதைகள் இதெல்லாமே ஏற்படும். தினமும் வீட்டில இருந்து புறப்படும் போது கொஞ்சமா பச்சை ஏலக்காயை மென்னுட்டு போங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா ஏலக்காய். மிதுன ராசி. தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற குரு பகவானும் சப்தஸ்தானத்துல சந்திரனும் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய காலகட்டமா இருக்க போது. நிதிநிலை வலுவடைந்து புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான திட்டமிட்ட செலவுகளும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காலமா இருக்கு. குடும்பத்துல அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையேயான மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமா இது அமைய போது. உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனையை நாடுவாங்க. நண்பர்கள் வழியா சுப செய்திகள் கிடைக்க போது. பொது வாழ்க்கையில மக்கள் ஆதரவும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், வர்த்தகம், காவல்துறை இந்த துறையில இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வியாபார விரிவாக்க திட்டங்கள் நிறைவேறப்போது. வியாபார விரிவாக்க திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமா இது அமையும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலேருந்தே வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இந்த வாரம் ஏற்படும் அப்படின்னா உஷ்ணம் தொடர்பான தொந்தரவுகள், ரத்த அழுத்தம், சோர்வு இதெல்லாமே ஏற்படும். தினமும் வெளியில போகும்போது கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை எடுத்துட்டு போங்க. மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கான தடைகளை விளக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா துளசி இலை. கடகராசி. ராசியிலேயே உச்சகுரு அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது யோக அமைப்பு. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க போறீங்க. பல வழிகள்ல இருந்து வருமானம் பெருகி சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். பணப்புழக்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஆன்மீக தர்ம காரியங்களுக்காக மகிழ்ச்சியோட செலவிட போறீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற போது. பிரிந்திருந்த தம்பதியினரும் உறவினர்களும் மீண்டும் ஒன்று சேர போறீங்க. பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்புல முன்னேற்றம் காண போறீங்க. நண்பர்களோட ஆதரவால பொது வாழ்க்கையில செல்வாக்கும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது. தொழில் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் எளிதா கைகூட போது. உத்தியோகத்துல பதவி உயர்வோட விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். வேலைப்பளு குறைந்து மேலதிகாரிகளோட பாராட்ட பெற போறீங்க. உற்பத்தி சேவை துறையில இருக்கவங்களுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் அதிகரிக்க போகுது. என்ன மாதிரியான உபாதைகள் இந்த வாரம் ஏற்படும், அதற்கான என்ன வழிபாடு செய்யணும், உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பித்தம், சளி தொடர்பான உபாதைகள் ஏற்படும். தினமும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது பசும்பால் குடிச்சிட்டு வெளியில போக. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது அப்படிங்கிறது நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் என்ன அப்படின்னா மல்லிகை பூ. அடுத்து சிம்மராசி. சூரியன் சொந்த ராசியில புதாதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகள் குவியும்.
பணவரவு அதிகரித்து நிலுவைத் தொகைகள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. தொழில் விரிவாக்கம், புதிய சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படும். தந்தை வழி நன்மைகளும், சொத்து சேர்க்கையும் உண்டாகக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். உறவினர்கள்ட்ட உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கூட போது, நண்பர்களுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்க போது, குடும்பத்தோட மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில உங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. அரசு துறை நிர்வாக பொறுப்புல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைது. வியாபாரத்தை புதிய சந்தைகளுக்கு விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் திறமையா சமாளிச்சு சாதனை படைக்க போறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட போது, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல்ல உஷ்ணம், கண் எரிச்சல், ரத்த அழுத்த மாறுபாடு இதெல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. தினமும் நெத்தியில சந்தன திலகத்தை வச்சுட்டு வெளியில போறது உங்களுக்கு நன்மை. சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா தாமரை. கன்னிராசி. லாபஸ்தானத்துல உச்சபல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால யோக பலன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. பொருளாதார நிலை வலுவடைந்து இருக்கிறதுனால பல வழிகள்ல இருந்து வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியா குறையும். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், அதற்கான தொழில் முதலீடுகள் இதுக்காக நீங்க இந்த வாரம் செலவு பண்ண போறீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர்களோட ஆதரவும் வழிகாட்டலும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. நண்பர்கள் வழியா மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு. பொது வாழ்க்கையில புதிய பொறுப்புகளும் சமூக மரியாதையும் அதிகரித்து மக்கள் மத்தியில நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கு. வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களோட வருகையால தொழில் வளர்ச்சி அடையும். உத்தியோகத்துல திறமையோட செயல்பட்டு மேல் அதிகாரிகளோட பாராட்ட பெற போறீங்க. சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக அமையும். உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு ஏற்படும் இந்த வாரம், அதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நரம்பு தளர்ச்சி, சோர்வு, தூக்கமின்மை இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படும். தினமும் துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு உங்களோட பணியை தொடங்குங்க. ஹயக்ரீவரை வந்து வழிபட்டு ஏழை மாணவர்களுக்கு உதவு செய்யறது அப்படிங்கிறது நன்மை பயக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் என்ன அப்படின்னா பச்சை பட்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டு துணி. துலாம் ராசி. லாபஸ்தானத்துல சூரியன் புதன் இணைந்து சுப யோகத்தை உருவாக்குறதும், 6ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரப்போகுது. எதிர்பாராத தன லாபமும் தொழில் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. வசதிகள் பொருட்களான செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைது. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய காலமா இருக்கு. மூத்த சகோதரர்களோட உதவி மன நிம்மதியை கொடுக்கும். உறவினர்கள் உங்களோட ஆலோசனையை மதிப்பாங்க. நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. பொது வாழ்க்கையில உங்களுக்கான செல்வாக்கும் மதிப்பும் உயரப்போகுது. தொழில் வியாபாரத்துல புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பங்கு சந்தைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்துல நிலுவைத் தொகைகளும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. அலுவலகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி பணிகள் சுமூகமா நடைபெறக்கூடிய காலமா இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும், அதுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கோளாறு, முதுகு வலி, தோல் அலர்ஜி இதெல்லாமே ஏற்படும். தினமும் பட்டு நூல் இருக்கு இல்லையா, அதை கையில கட்டிக்கோங்க. அம்பாளுக்கு மல்லிகை பூ சாற்றி லலிதா சகசரநாமம் இருக்கு இல்லையா, அதை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மல்லிகை. அடுத்து விருச்சிக ராசி. 10ஆம் வீட்டுல சூரியன் புதன் சேர்க்கையால கர்ம ஜீவன யோகம், பாக்கியஸ்தானத்துல உச்ச குரு பார்வையால நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. நிதிநிலை வலுப்பெற்று பழைய கடன்கள் வசூலாக போகுது. சுப நிகழ்ச்சிகள், புதிய சொத்துகள் வாங்குறதுக்கான செலவுகளும் மகிழ்ச்சியோட உங்களுக்கு நடைபெற போகுது. குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தந்தை வழியில பூர்வீக சொத்துகள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமா இருக்கு. உற்றார் உறவினர்களோட பாராட்ட பெற போறீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். பொது வாழ்க்கையில புதிய பொறுப்புகளும் அங்கீகாரமும் கிடைத்து செல்வாக்கு உயரப்போகுது. அரசு பணிக்கு முயற்சி செய்வங்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உத்தியோகத்துல திறமைக்கேற்ற அதிகார பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பணியிடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகி முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும், அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு செய்யணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரத்த அழுத்தம், தலை சுற்றல், அஜீரணம் இந்த மாதிரியான உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும். தினமும் நெற்றியில கொஞ்சமாவது குங்குமம் வச்சுட்டு போறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பவழம். அடுத்து தனுசு ராசி. ராசியில சந்திரனும் 3ல் ராகுவும் இருக்கிறது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலமா அமையும். பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய காலமா இருக்கு. எதிர்பாராத பணவரவு கிடைத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட தூர பயணங்கள், தர்ம காரியங்களுக்காக செலவிட போறீங்க. குடும்பத்துல அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். தந்தையோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களோட வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் எதிர்பார்த்த
நண்பர்கள் எதிர்பார்த்த உதவிகளை செய்ய போறாங்க. பொது வாழ்க்கையில உங்களோட செல்வாக்கு உயர்ந்து, புதிய அறிமுகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும். கட்டுமானம், ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இந்த தொழில் செய்றவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவால்களை எளிதா சமாளிச்சு, மேலதிகாரிகளோட பாராட்ட பெற போறீங்க. புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்க போகுது. உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதை ஏற்படும்? அத நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? உங்களுக்கான அதிர்ஷ்ட பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தொடையில வலி வர்றது, நரம்பு பிடிப்பு, உடல் அசதி இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். தினமும் மஞ்சள் கலந்த நீரை குடிக்கிறது அப்படிங்கிறது சிறந்த பரிகாரம். தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் பட்டு வந்து மஞ்சள் பட்டுல கயிறு. அடுத்து மகர ராசி. களத்திர ஸ்தானத்துல குருவோட பார்வை 3ல வக்ர இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள்ல முயற்சி ஏற்படும். உழைப்புக்கேற்ற தன வரவு அதிகரிக்க போது, சுமை குறைய போது, மருத்துவம், திடீர் பயணங்களுக்கான செலவுகள் ஏற்பட்டாலும் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது உருவாகாது. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய களமா இருக்கு. வாழ்க்கை துணையோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய. உற்றார் உறவினர்களோட நிதானமா பேசுறது நல்லது. நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்க போது. பொது வாழ்க்கையில புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைச்சு மதிப்பும் செல்வாக்கும் உயரத் தொடங்கும். வியாபாரத்துல நிலுவைத் தொகைகள் வலுவாகும். வெளிநாட்டு தொடர்புகள் புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் குறையும். புதிய வேலை முயற்சிகளும் சாதகமா அமையப்போது. பணியிடத்துல இருந்த சிரமங்கள் படிப்படியா விலகப்போது. உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதை ஏற்படும்? அதுலேருந்து நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தூக்கமின்மை, கண்ணெரிச்சல், வாயு தொல்லை இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். தினமும் கருப்பு எள்ளை தண்ணியில கலந்து தானம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வேலைக்கு பண்ணுங்க இந்த வாரத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இரும்பு வளையம். அடுத்து கும்பராசி. சப்தமஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால யோக பலன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கூட்டு தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பாராத தன லாபம் கிடைக்க போது. வருமானம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்காக மகிழ்ச்சியோட செலவிட போறீங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போது. கணவன் மனைவி இடையே இருந்த வெறுப்புகள் நீங்கி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால வீட்டுல உற்சாகம் பெருகும். நண்பர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்க போறாங்க. பொது வாழ்க்கையில மதிப்பும் மக்களோட ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் கைகூடும். வாடிக்கையாளர்களோட ஆதரவால லாபம் உயரப்போகுது. உத்தியோகத்துல சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைத்து பணிகள் அப்படிங்கிறது சிறப்பா நடைபெறும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு கிடைக்க போகுது. என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும்? என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு செய்யணும்? உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரத்துல என்ன அப்படின்னு பார்க்கலாம். கால்வலி, பாத எரிச்சல், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு நீல நிற மலர்கள் சாற்றி வழிபடுறது அப்படிங்கிறது நன்மை தரும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் பொருள் இந்த வாரம் என்ன அப்படின்னா நீல நிற கைக்குட்டை. அடுத்து மீனராசி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு, 6ஆம் ஸ்தானத்துல சூரியன் வெற்றிகளையும் எதிரி ஜெயத்தையும் அளிக்கும். பல வழிகளில் வருமானம் பெருகி நிதிநிலை அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்க போது. கடன் அடையிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான செலவுகள் ஏற்படும். குடும்ப பிள்ளைகளோட முன்னேற்றம் பெருமையை சேர்க்கும். உற்றார் உறவினர்கள் அன்போட பழக போறாங்க. நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்ய போறாங்க. பொது வாழ்க்கையில உங்களுடைய புகழும் மரியாதையும் மேலும் வலுப்பெற போகுது. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலக போது. புதிய உத்திகளால லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல நிலுவையில் இருந்த வழக்குகள், புகார்கள் உங்களுக்கு சாதகமா முடிய போது. அதிகாரிகளோட பாராட்டும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் உருவாகும். என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட போது, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு செய்யணும் இந்த வாரம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வயிற்று பிடிப்பு, அஜீரணம், கல்லீரல் இது தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு மறையும். தினமும் நெத்தியில சந்தனம் அணியிறது அப்படிங்கிறது நல்ல பரிகாரம். ராகவேந்திரன் இல்லைன்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம். அதிர்ஷ்டம் தரும் பொருள் என்ன அப்படின்னா சந்தன கட்டை இருக்கு இல்லையா, அதை கையில வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.